ஒரு வீடுகளெல்லாம் கட்டும்போது ஒவ்வொரு பில்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த வீட்டை கட்டிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொகேஷன் வந்து மெயினான ஏரியாவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வீடு கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டோட எக்ஸ்டீரியரை பார்த்தோன்னா வாவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வீடு கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டோட பிளானிங் வந்து நல்லா ஸ்பேசிஸாக இருக்கணும்னு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி வீடு கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டை முழுக்க முழுக்க இன்டீரியர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட கலை நயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியும். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு வாங்க. என்னங்க நான் சொன்ன மாதிரி வீட்டோட இன்டீரியர்ஸ் நல்லா இருந்துச்சா? இது மட்டும் இல்லை, நான் முன்னாடி சொன்ன அந்த வீட்டோட எக்ஸ்டீரியரு, வீட்டோட பிளானிங்கு, வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன், இந்த மாதிரி எல்லாமே இந்த வீடு வந்து சூப்பராக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு கட்டப்பட்ட 3 BHK வீடுங்க. 35 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து டியூப்ளெக்ஸ் மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் பர்பிள் கலரில் சூப்பரான ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பர்குலா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனியோட பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸ், அது போக மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, லைட் ஒர்க்கோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்து கார் என்ட்ரிக்கு தனியாக ஒரு பெரிய கேட்டும், நார்மல் என்ட்ரிக்கு சின்ன விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டுக்கு வந்து எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 18க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க. தாராளமாக 2 கார் நிறுத்தலாம். பார்க்கிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டீல்ஸ் லே பண்ணி இந்த சைடு வந்து ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு 2 பெரிய வாட்டர் சம்பும் போர்வெல்லும் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இடையில இந்த மாதிரியான கோல்டன் பீடிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இதே மாதிரி வீட்டை சுற்றியும் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸில் அவுட்டரில் கேஸ் லைண்டெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்தியன் ஸ்டைலில் 3க்கு 6ங்கிற அளவில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டோர்லாம் போட்டுருவாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங் கம்பாலுக்கும் டெய்ல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கார் என்ட்ரிக்கு பக்கத்தில் அந்த விக்கெட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வர வழியில் வடக்கு பார்த்த மாதிரி வீட்டோட மெயின் டோர் இருக்குது. பார்க்கிங்லேருந்து வரக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்து கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்கை தாண்டி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த செட் பேக் ஸ்பேஸில் டெய்ல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து மெயின் டோர். ஆனால் வழக்கமாக நம்ம பார்க்குற மாதிரி இல்லாமல் சேஃப்டிக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த டோரும் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் இருக்குது. அதை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த டோரும் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்துலேயே இருக்குது. ரெண்டுமே தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய டோர். அப்படியே நீங்கள் இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஏரியா. இன்ட்ரோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் வீடு ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சென்டரில் சர்க்கிள் ஷேப்பில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் அழகான சாண்டிலியர் லைட்டை தொங்க விட்டு நிறையா ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த லிவிங் ஏரியாவில் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இந்த சைடு பெரிய ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னல் இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு நார்மல் ஜன்னல் இருக்குது. எல்லாம் மஸ்கிட்டோ மெஷ்ஷோட இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு மல்டிமீடியா டிவி நெட்டு ஃபுல் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்லேருந்து சீலிங்கில் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கான அந்த ப்ரொவிஷனோட வந்து இந்த டிவி நெட் இருக்குது. கீழெல்லாம் நமக்கு நிறைய பேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பேக்ரவுண்ட் வால் ஃபுல்லாமே நிறையா ஃப்ளூட்டட் பேனல்ஸை உபயோகப்படுத்தி உட்டன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே டிவி நெட்டை தாண்டி இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஸ்பேஸுங்க. டைனிங் ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே இந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான பேனலிங் ஒர்க்கு, அக்லரிக் ஷீட்லாம் கொடுத்து பேக்ரவுண்டில் லைட் ஒர்க் பண்ணி அந்த அக்லரிக் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிஎன்சி கட் டிசைன் வழியாக இந்த லைட் தெரிகிற மாதிரியான பிளானிங்கில் வந்து இந்த வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஷோகேஸ்லாம், அதாவது ஷோ திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியான அந்த ஸ்பேஸு, அது போக ஹேங்கிங் லைட்லாம் தொங்க விட்டு இந்த வால் பேனலிங் ஒர்க் வந்து என்ட்ரு ஆகும்போது செம்மையாக இருக்குது. இதை தாண்டி இங்கே நீங்கள் வந்து பார்க்குற இந்த டைனிங் ஸ்பேஸோட அளவு 10க்கு 11. டைனிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கரி யூனிட் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல்கள் இருக்குது. டைனிங்கை தாண்டி இப்படி நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது வாஸ்துப்படி அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சனுங்க. இதோட அளவும் 10க்கு 11. கிச்சனை பொறுத்த வரைக்கும் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டைல் ஒர்க்கு, 2 ஜன்னல், இந்த டைல் ஒர்க்குக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான இன்டீரியர் ஒர்க்ஸு, டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில், பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
கவுண்டர் டாப் வந்து நமக்கு எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குது. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பேஸ்மெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு விக்கர் பேஸ்கெட் இருக்குது. நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டால் யூனிட் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து ஒரு வால் யூனிட் இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய இந்த ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சன். அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம் போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த லிவிங் பேசேஜில் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் செட்டப் இருக்குது. டைனிங்கில் கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓவல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர்ஸ் ஃபிட் பண்ணி பேக்ரவுண்டில் லைட் ஒர்க்கு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க்கு, கீழே பேஸ் யூனிட்ஸு எல்லாம் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனும் வந்துடும். செம்மையாக இருக்குது. எல்லா இடத்துலையும் யூனிக்காக இன்டி ஒர்க்ஸ் வந்து அவங்களோட கலை நயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து அந்த பெட்ரூமோட டோருங்க. பெட்ரூமோட டோரும் கூட இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை இதெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாங்களான்னு தெரியல. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரே யூனிஃபார்மான பேட்டர்னில் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அளவு வந்து 10x16ங்க. இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூமுக்கு வழக்கம் போல் 2 ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. சீலிங் வந்து இங்கே நீட்டான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பக்கத்துலேயே நம்ம என்ன வைப்போம், காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் வைப்போம்ல. ஏன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட நம்ம மேக்கப் தான் பண்ணுவோம். அதனால காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கிரே அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்டி ஒர்க்ஸாக அமைஞ்சிருக்கு. இதே கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேயும் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெட்ரூமில் இருந்தும் டிவி பார்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த இடத்துல வந்து நம்ம அவுட்டரில் சிசிடிவி கேமராக்கான அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருங்க, ஃபைபர் டோரு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 6x5ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. டெயில்ஸோட பேட்டர்னில் நல்லா யூனிக்காக இருக்குது. அடுத்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரை காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹாலில் பார்த்த மாதிரி, டைனிங்கில் பார்த்த மாதிரி, கிச்சனில் பார்த்த மாதிரி இல்லாமல் பெட்ரூமுக்கு வேறு மாதிரியான கலர் காம்பினேஷனில் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேட் ஃபினிஷிங்கில் தான் எல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸு லெதர் ஃபினிஷிங்கில் நல்லா கிரிப்பாக இருக்கிற மாதிரியான ஸ்டெப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க கிரனைட்டில். ஹேண்ட் ரெயில் வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் மட்டும் உட்டும் சேர்ந்து வர மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய ஃபிக்ஸர் விண்டோ, ஃப்ராஸ்டட் கிளாஸ் டைப்பில் அதில் ஃப்ளவர்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை சுற்றி பேனலிங் ஒர்க்கு ஹனிகோம் பேட்டர்னில். அந்த ஹனிகோம் பேட்டர்னுக்கு பின்னாடி லைட் ஒர்க்கு வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ், அதை தாண்டி வந்து ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சீலிங்க்கும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஹேங்கிங் லைட்டோட. அப்படியே நீங்கள் இந்த சைடு வாங்க, வந்தீங்கன்னா நான் முதல்ல லிவிங் ஏரியாவை காமிக்கிறேன். லிவிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 10x16. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபார்மல் லிவிங் ஏரியா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா. ஃபேமிலி லிவிங் ஏரியாவில் பூஜா யூனிட்டும் இருக்குது. பூஜா யூனிட்டுக்கும் நம்ம டைனிங் கம் கிச்சனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங்க்கு வந்து உட்டன் பேனலிங் ஒர்க்கில் அக்லரிக் ஷீட்லாம் லே பண்ணி ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருந்தாங்கல்ல, அதே மாதிரி இங்கே பூ மாதிரியான டிசைனு, பேக்ரவுண்டில் இருக்கிற அக்லரிக் ஷீட்டு, அதுக்கு பின்னாடி லைட் ஒர்க்லாம் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு சூரியன் மாதிரியான டிசைனு. இது வந்து நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா யூனிட்டாக அமைஞ்சிருக்கு. சைடில் எல்லாம் நீங்கள் நிறைய பூஜா ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏரியாவுக்கும் சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் வந்து ஒரு டிசைனர் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக வால்லையும் இந்த மாதிரியான நிறைய டிசைனர் லைட்ஸ்லாம் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏரியாவோட வெளிச்சத்துக்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி தாங்க டெயில் ஒர்க்லாம் இங்கே இருக்குது. பெயிண்டிங் ஒர்க்லாம் டெயில் ஒர்க்குக்கெல்லாம் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல இந்த சைடு இருக்க பெட்ரூம் காமிக்கிறேன். இது வந்து பெரிய பெட்ரூமுங்க. 16x16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம், வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒரு சென்டரில் உட்டன் காட்லாம், இது வந்து நல்லா பெருசாக இருக்குது. உட்டன் காட்டு சைடு டேபிளோட இருக்குது. 2 சைடுமே சைடு டேபிளோட இருக்குது. ப்ரௌன் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் வந்து இந்த உட்டன் காட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதே கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த வால் ஃபுல்லாமே வார்ட்ரோப் இருக்குது. வார்ட்ரோப்பே நிறையா இருக்குது. 1 2 1 2 1 2 6 இருக்குது. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட்டுக்கும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு 10 இருக்குது, 10 டோர் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. வழக்கம் போல் கீழே நம்ம பார்த்த மாதிரியே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு பின்னாடியெல்லாம் லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே நம்ம மேக்கப் போடும்போது இங்கே இருக்கக்கூடிய லைட் அப்படியே நம்ம மூஞ்சியில் ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியறதுலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பெட்ரூமில் இந்த இடத்துல ஒரு டிவி பேனல் வந்து பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு என்ன சைஸ் கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது கிங் சைஸ் பெட்ரூமில், அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய டிவி பேனலாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் டைப்பில் இருக்குங்க. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்.
6க்கு 8ங்கிற அளவில் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம், 7க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து சீலிங்கில் வரைக்கும் கிளாஸ் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நான் வீட்டோட 3வது பெட்ரூமை காமிக்கிறேன். அப்படியே 3வது பெட்ரூம் வந்து இந்த 2வது பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு நேர் மேலே தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் என்னென்னலாம் பார்த்தீங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் சேம் ஆஸ் இட் இஸ். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா ஃபஸ்ட்டு பெட்ரூமில் என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் இங்கேயும் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க் நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்ததை விட இது வித்தியாசமாக இருக்குது. இது வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இது வந்து நல்லா ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். 4.5க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். அடுத்து நான் வந்து ஃப்ரண்ட் பால்கனி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர் வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் மெயின் டோர் உள்ளே வந்தோம்ல, மெயின் டோர் உள்ளே வரும்போது 2 டோர் கொடுத்துருந்தாங்க சேஃப்டிக்காக. என்ட்ரன்ஸில் வந்து மெட்டல் டோர் போட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு உட்டன் டோர் கொடுத்து அதை தாண்டி மெட்டல் டோர் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும்போது நல்லா இருக்காதுங்கிறதுக்காக 2 உட்டன் டோரே கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து சேஃப்டிக்காக இங்கே ஒரு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்களா, சாலிடாக இருக்கா. அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் டோர், இதுவும் மெட்டல் டோர் தான், எம்எஸ்டி இல்லை. மெயின் டோரில் 2 உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் 2 மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல, இந்த வீட்டோட இன்டீரியர் தாண்டி வீட்டோட பிளானிங்கும் வந்து நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 180 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பால்கனிங்க. எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே டெய்லர் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என்ன டெய்லர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. நம்ம மலை சாரில் அடித்தாலும் நமக்கெல்லாம் வலிக்கெல்லாம் விடாது, அந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல சாக்கெட் இருக்கா, இந்த இடத்துல 2 டேப் கொடுத்துருக்காங்களா, அவுட்லெட் வந்து நல்லா கீழே கொடுத்துருக்காங்களா, வாஷிங் மிஷினில் வைக்கிற மாதிரி. இந்த பால்கனிலேருந்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து இவங்க சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மேக்ஸிமம் எம்எஸ்டியில் கொடுப்பாங்க. இவங்க வந்து சிவில் ஒர்க்லேயே கொடுத்துருக்கனால ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே ஏதாச்சும் இன்னும் ரூம் எடுக்கிறீங்க, ஒரு பார்ட்டி ஹால்லாம் செய்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயப்படாமல் நம்ம மேலே ஏறி வரவங்களுக்கும் பயப்படாமல் ஏறி வரலாம். ஏன்னா மேலே தான் வந்து துவைக்கிற கல் கொடுத்துருக்குறாங்க. அது போக டெரஸில் வந்து 2 டேங்க் வந்துடும். லொக்கேஷன் நான் வந்து வீட்டோட எக்ஸ்டீரியர் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இந்த வீட்லேயும் நல்லா இருக்குன்னு சொன்னேன், நல்லா இருந்துச்சு. வீட்டோட இன்டீரியர்ஸ் வீடியோலேயே நீங்கள் பார்த்துட்டீங்க. வீட்டோட பிளானிங் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருந்துச்சு. 4வது விஷயமா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு வந்து கோயம்புத்தூரில் வடவழி லொக்கேஷனுக்கு அப்படியே பேரலாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு. நீங்கள் வடவழிக்கு பேரலாக என்ன இருக்குது, வீரகேரளம். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தொண்டாமுத்தூர் போனீங்கன்னா 2 வழி. ஒன்று வந்து நீங்கள் ராலி ரோட்லேருந்து வடவழி வழியாக தொண்டாமுத்தூர் போவீங்க. இன்னொன்று வந்து நம்ம பால் கம்பெனிலேருந்து வீரகேரளம் வேடப்பட்டி வழியாக தொண்டாமுத்தூர் போவீங்க. அந்த வழியில் வீரகேரளம் தாண்டி வேடப்பட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்வெக்ஸோட தான் சேர்த்து 1,12,00,000 கொடுக்குறாங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே நிறைய அழகான வீடுகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி நீங்கள் எந்த லொக்கேஷனில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அந்த லொக்கேஷனில் போய் வீடு போட முடியும்.